வணக்கம் தம்பி சரவணன், எப்படி இருக்கிற? ஊர் வந்து கரிக்காட்டு குப்பம், 4.2 ஹைட்டு, டெலிகாலிங் வேலைக்கு போயிட்டுருக்கேன். 21 வயசு. பவுலிங் த்ரோ தான் போடுறியாமா? பவுலிங் வரல. பவுலிங் த்ரோவாக போடுறேன்னா நம்ம வீடியோவில் சொல்லி கொடுக்கறது கை அசைப்பு எல்லாமே வந்துட்டு நாம் வந்து நேரடியாக அப்படி சொல்ல முடியாது. நம்ம சொன்னோம்னா அதே மாதிரி நீ போட முடியாது. பக்கத்தில் யாராச்சும் பிடி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் கரெக்டாக முறையாக பயிற்சி செஞ்சுக்கோ. உங்கள் டீம்லேயே பவுலிங் போகிறவங்கிட்ட நீ பார்த்து கரெக்டாக குருவாக பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம். ஒன்று என்னென்னா, நம்ம ஹைட்டு வந்து கம்மி. உன்னோட ஹைட்டுக்கு ஸ்பின்னு போடலாம். ஃபாஸ்ட்டெல்லாம் போடுறக்கு பிளான் பண்ணாத. ஃபாஸ்ட் போடுறக்கு நீ பிளான் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக போடலான்ட்டு போடும்போது கொத்தலை போகும்போது ஸ்பீடாக தான் இருக்குது. உன்னோட ஸ்பீடுக்கு வந்துட்டு வேறு ஹைட்டாக்கிறவங்க கூட ஸ்பீடாக போட முடியாத அளவுக்கு இருக்கலாம். அது கொத்தனா ஸ்பீடாக போகுது. இப்போ பவுலிங் போகிறவங்க கொத்துனாங்கன்னா ஹைட்டாக்கிறவங்க கொத்துனா ஒன்றா ஸ்பீடாக போகுது. அந்த ஸ்பீடாக போட்ட நீயே, கொத்தலை ஸ்பீடாக போடுற நீயே பவுலிங் போட்டால் ஸ்பீடு வராது, பவுலிங்கே வராது, ஸ்பீடு வராது. ஸ்பின்னுக்கு பயிற்சி செஞ்சுக்கோ. நீ போய் ஒரு கோச்சிலையோ ஒரு அகாடமிக்கோ போனேன்னா 10,000 பிடுங்கிடுவாங்க. உனக்கு கொத்தலேருந்து விடுபட வைக்கிறதுக்கு அவங்க நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க, நிறைய வார்ம் அப் கொடுப்பாங்க. அதுலேருந்து விடுபடுறது கஷ்டம். அப்படியே உன்னை நீ போகிறதே சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அகாடமியில் காசை மட்டும் வாங்கிட்டு உனக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறக்கு 6 மாதமே பண்ணி போடுவாங்க. நீ கற்றுட்டு வெளியே வரும்போது ஒரு 30-35,000 ஓயிரு வெளியே. சரியா? அதனால் வந்துட்டு உனக்கு பயிற்சி கொடுக்குறது நீயே தான். உனக்கு பயிற்சியால் நீயே தான். சரியாக உங்கள் டீமெண்ட்டில் யார் பவுலிங் நல்லா போடுறாங்களோ அவங்களோட பவுலிங் தன்மையை, கை சுற்றுற தன்மையை கரெக்டாக பார்த்து கவனி. நான் இங்கேருந்து வீடியோவில் சொல்லி கொடுத்தேன், நீ அதில் கற்றுக்க முடியாது. அங்கே போகிறீங்க நல்லா கவனி, அவங்ககிட்ட கேளு, கையை எப்படி சுற்றுறாங்கன்னு. இந்த கையை சுற்றுற மாதிரியே முயற்சி செய்யி. முடிஞ்ச ஸ்பின்னு கற்றுக்கோ. ஃபாஸ்ட்டு வந்து வராது, கை சுற்றி போகிறக்கு வராது, ஜம்பிங் வராது, உனக்கு ரொம்பலாம் வராது, ஒரு அளவுக்கு தான் வரும். அந்த ஜம்பிங் வந்தால் என்ன தான் அந்த ஸ்பீடு போட முடியும். சரியா? ஹைட்டு கம்மியாக்கிறனால நீ முயற்சி செய்து கொத்தலுக்கு அந்த கொத்தலில் ஸ்பீடு வராது. ஃபாஸ்ட் பவுலிங் நீ கையை சுற்றி போடும்போது வராது. முறையாக இவங்ககிட்ட கேட்டு உங்கள் டீம்மெண்ட்டுக்கிட்ட கேட்டுக்கோ. தினசரி பயிற்சி செய்யி. தினசரி ரன்னிங் ஓடு, ஜாகிங் போ, வாக்கிங் போ. அப்புறம் இந்த பவுலிங் பயிற்சி செய்யி. ஸ்பின்னு போட்டு பழகிக்க. ஸ்பின் எப்படி போடணும்னு கேட்டுக்கோ. கையை ஃபஸ்ட்டு கரெக்டாக கையை சுற்றி பழகிக்க. கையை கரெக்டாக சுற்றி பழகு. கையை நல்லா சுற்றி பழகு. கையை வந்து காது ஒட்டி வராமல் வெளியே வர மாதிரி சுற்றி பழகு கையை ஃபஸ்ட்டு. அது வந்து உன்னோட டீம்மெண்ட்டு இருக்கிற பவுலர்ஸ்கிட்ட நல்லா கேட்டு என்கொயரி பண்ணிக்கோ. சரியா? உன்னோட டீம்மெண்ட்டு தான் சொன்னாங்க, முடிஞ்ச அளவுக்கு கொத்தாத, நல்லா பவுலிங் போடுறீங்களா நல்லா கவனி, சிந்தனை பண்ணி பாரு. அப்போ உனக்கு வந்து நீயே கற்றுக்கலாம். சரியா? தினசரி பயிற்சி செய்யி. காது ஒட்டி பாலை வீசாத, கொஞ்சம் கேப் விட்டு வீசு, சுற்று, கையை சுற்று, வார்ம் அப் பண்ணு, சுற்றுற வார்ம் அப். சரியா? டீமில் இருக்கிற அத்தனை பேரும் ஒருங்கிணைச்சு நிதானமாக நேர்த்தியாக டைமுக்கு வந்து வார்ம் அப் செய்து பயிற்சி செஞ்சதை வெற்றி பெற முடியும். ஒருத்தர் விளையாடலைன்னு ஒன்றும் பண்ண முடியும். எல்லாருமே டோட்டலாகவே ஒருங்கிணைச்சு நல்லா விளையாடணும். அந்த பவுலிங் போட தெரியாதவங்களுக்கு பவுலிங் போட்டு பயிற்சி கொடுக்குவாங்க. காலையில் சாயங்காலம், காலையில் இருந்து எப்படி வரலாம் என்னங்கிறத சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணி பின்பற்றி எல்லாத்துக்கூட ஒருங்கிணைச்சு பண்ணிங்கன்னா வெற்றி பெறலாம். சரியா? எல்லாத்துக்கும் தான்.